வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் மறுபடியும் இன்னைக்கு ஒரு வேகன்சி வீடியோ உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். என்னோட வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். அது ஃபியூச்சர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. ஃபியூச்சர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்பயுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்குது, அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்குது. அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு வேலை தேடிட்டு இருக்க எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சேனல் லிங்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேகன்சி யூகோ பேங்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற 68 வேகன்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டு 27th December 2024. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட் 20th January 2025. மொத்தம் 6 டைப் ஆஃப் வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஜேஎம்ஜிஎஸ்ல 3, எம்எம்ஜிஎஸ்ல 3. ஜேஎம்ஜிஎஸ் ஜூனியர் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேலு, எம்எம்ஜிஎஸ்ன்றது மிடில் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல். ஸோ ஃபஸ்ட்டு ஜேஎம்ஜிஎஸ் பார்த்தலாம். எக்கனாமிஸ்ட் இதில் இதோடைய ஏஜ் கிரைட்டீரியா 21 to 30 வயசுக்குள்ளே இருக்கணும். வேகன்சி 2 வேகன்சி தான். ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸர் இதோட ஏஜ் கிரைட்டீரியா 22 to 35 இருக்கணும். 2 வேகன்சி தான் இருக்குது. செக்யூரிட்டி ஆஃபீஸர் 25 to 35 இருக்கணும் ஏஜ். 8 வேகன்சி இருக்குது. அடுத்தது எம்எம்ஜிஎஸ் பார்த்துடலாம். எம்எம்ஜிஎஸ்ல ரிஸ்க் ஆஃபீஸர் இதில் 10 வேகன்சி இருக்குது. ஏஜ் கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 25 to 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஐடி ஆஃபீஸர் இதில் 21 வேகன்சி இருக்குது. ஏஜ் கிரைட்டீரியா 25 to 35. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இதில் 25 வேகன்சி இருக்குது. 25 to 35 இயர்ஸ்க்குள்ளே ஏஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கேண்டிடேட்ஸ் ஒருத்தர் ஒரு பொசிஷனுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஜேஎம்ஜிஎஸோட ஸ்கேல் பே 85,920 சொல்லியிருக்காங்க. எம்எம்ஜிஎஸ்க்கு 93,916 சொல்லியிருக்காங்க. ஸோ இது தவிர மற்ற அலவன்ஸ் எல்லாமே அப்ளிகபிள் தான். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனோ எக்ஸ்பீரியன்ஸோ ஃபர்ஸ்ட் 11/2024 அன்னைக்கு கம்ப்ளீட் ஆனதாக இருக்கணும். அதாவது டிகிரி படிச்சுட்டு இருக்கவங்க யாரும் அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு டிகிரி படித்து முடித்து டிகிரி சர்டிஃபிகேட் கையில் வச்சுருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ அதை தான் சொல்ல வராங்க. அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன பொசிஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிஸ்ட் இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி கண்டிப்பாக படிச்சிருக்கணும். எதில் அப்படின்னா எக்கனாமிக்ஸ்லேயோ பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ்லேயோ அப்ளைடு எக்கனாமிக்ஸ்லேயோ எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸு நீங்கள் படிச்சிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸர். இந்த ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸருக்கு ஃபயர் இன்ஜினியரிங் ஃப்ரம் நேஷ்னல் ஃபயர் சர்வீஸ் காலேஜில் படிச்சிருக்கணும். இல்லை ஃபயர் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும். ஸோ ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸருக்கான அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் படித்து முடிச்சிருக்கணும். ப்ளஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு வருஷம் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 3 years வரைக்கும் எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி ஸ்கில்ஸு எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜும் இந்த ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸருக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது செக்யூரிட்டி ஆஃபீஸர் இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கிராஜுவேஷன் படிச்சிருந்தா போதும். ஆனால் அவங்க ஏற்கனவே ஆர்மிலேயோ நேவிலேயோ ஏர்ஃபோர்ஸ்லேயோ இல்லை பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ்லேயோ ஒர்க் பண்ணவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ மினிமம் ஒரு 8 years வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். இதே ஆர்மி நேவிலேனா ஒரு 5 years ஒர்க் பண்ணியிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரிஸ்க் ஆஃபீஸர். ரிஸ்க் ஆஃபீஸரோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் ஃபினான்ஸு, எக்கனாமிக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இதில் படிச்சிருக்கலாம். இல்லை சிஏ படித்தவங்க, இல்லை எம்பிஏ பிஜிடிஎம் ஃபினான்ஸு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படித்தவங்க இதில் அப்ளை பண்ணலாம். மினிமம் ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணுன்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஐடி ஆஃபீஸர் பிஇ பிடெக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருக்கணும். அது எம்சிஏ எம்எஸ்சி இன் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கணும். இதில் ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ப்ரிஃபர்டாக ஒரு சில ஏரியா கேட்குறாங்க. என்னென்னா ஜாவா டெவலப்மெண்ட்டு, ஜாவா ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டு, மைக்ரோசாஃப்ட் நெட் டெவலப்மெண்ட்டு, மைக்ரோசாஃப்ட் நெட் ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டு, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன் ஐடி இந்த மாதிரி ஃபீல்டில் ப்ரிஃபர்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு இதுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கணும். ஃப்ரம் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியாவில் கொடுத்த சர்டிஃபிகேட் இருக்கணும். மினிமம் ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த எல்லா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கும் வேலிட் மார்க் ஷீட் அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க அதை ஸ்கேன் பண்ணி அதை அப்லோட் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது
எக்ஸ்பீரியன்ஸ் எந்தெந்த கேட்டகரி கேட்டிருக்காங்களோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கரெக்டான ஃபார்மேட்டில் அந்த கேண்டிடேட் அந்த ஸ்பெசிஃபிக் ஃபீல்டில் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவரோட பொசிஷன் என்ன, இந்த மாதிரி அந்த ரிலேட்டட் எல்லாமே டைப் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது இதுக்கு. பொதுவாக ₹600 அப்ளிகேஷன் ஃபீஸு. பட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு ₹100 போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ, ஸ்க்ரீனிங், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது. ப்ரொபேஷன் பீரியட் இதுக்கு இருக்குது. ஜேஎம்ஜிஎஸ் பொசிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 2 years ப்ரொபேஷன் பீரியடும் 2 lakh பாண்டும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு எம்எம்ஜிஎஸ்ல 1 year ப்ரொபேஷன் பீரியடும் 2 lakhs பாண்டும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணுறது அப்படின்னா 27/12 2024 20th January 2025 வரைக்கும் நீங்கள் அவங்களோட ஆத்தரைஸ்டு அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பர்சனல் இமெயில் ஐடி, வேலிட் இமெயில் ஐடியும் ஒரு காண்டாக்ட் நம்பரும் இருக்கணும். அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்டிருக்காங்களோ அத்தனையும் ஸ்கேன்ட் இமேஜாக ஏற்கனவே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ucobank.com போங்க. அதோட ஸ்க்ரால் பண்ணி கீழே கடைசி வரைக்கும் போயிடுங்க. கீழே கேரியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். உள்ளே போனால் ரெக்ரூட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு ஒரு காலம், அதை கிளிக் பண்ணணும். ஆனால் அங்கே வந்து பிளாங்காக தான் இருக்குது. நீங்கள் அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணும் போது அப்புறம் ரெக்ரூட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஐக்கான் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். போன உடனே அந்த ரெக்ரூட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற ஐக்கான் டிஸ்பிளே ஆகலை. ஸோ நீங்கள் அது டிஸ்பிளே ஆகலை அப்படின்றதுக்காக விட்டுறாதீங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் வேறு ஒரு லிங்க் ஏதாவது கிளிக் பண்ணிங்கன்னா அது அதுக்கப்புறம் அப்பியர் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க கொடுத்துருக்க ப்ரொசீஜர் படி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸ் 20 to 50 KB ஜேபிஜி ஜேபிஇஜி இமேஜில் இருக்க மாதிரி முன்னாடியே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்னேச்சர் வந்து 10 to 50 KB ஜேபிஜி ஜேபிஇஜி இமேஜில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் இதெல்லாம் ஒரு 100 KB இருக்கிற மாதிரி ஒரு PDF ஃபைலாக நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரூஃப் ஆஃப் பர்த் வந்து ஒரு 100 KB இருக்கிற PDF ஃபைல் ஃபார்மேட்டை வச்சுக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் எத்தனை இருந்தாலும் அத்தனையும் ஸ்கேன் பண்ணி ஒரு 1 MB இருக்கிற மாதிரி ஒரு PDF ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதர் டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட கேஸ்ட் ரிலாக்ஸேஷன் இல்லை பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸு இவங்கெல்லாம் அதே மாதிரி ஒரு 1 MB PDF ஃபைலை க்ரியேட் பண்ணி வச்சுருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது உங்ககிட்ட இருந்து அதை ஸ்கேன் பண்ணீங்க, வேறு என்ன சர்வீஸ் சர்டிஃபிகேட்டு வேறு என்ன இருக்கோ எல்லாமே அதே மாதிரி 1 MB தான் PDF ஃபார்மேட்டில். இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி ucobank.com இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. இதுதான் அவங்க அஃபிஷியல் வெப்சைட். எப்போவுமே என்னோட வீடியோ பார்த்தாலும் நீங்கள் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் மாத்திரம்தான் போய் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரால் பண்ணி கடைசியாக கீழே வந்துடுங்க அந்த பேஜுக்கு. அங்கே கெரியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணாலும் உள்ளே போனால் ரெக்ரூட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது. ஸோ நீங்கள் அங்கே இருக்கிற ஏதோ ஒரு லிங்கை கிளிக் பண்ணும்போது அது அப்பியர் ஆகும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். பெஸ்ட் ஆஃப் லக் கைஸ். தேங்க்யூ.